நாள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டை பயங்கரமாக க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் டீ போட்டு குடிக்கிறீங்க. அப்படி குடிக்கும்போது நீங்கள் பெற்ற அந்த குழந்தை செல்வம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டம்ளர் டீயை ஹாலில் கொட்டி விட்றாங்க. இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம 3 விதமாக ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, இப்போ தானே இவ்வளோ வேலை செஞ்சேன், முன்னோட எப்போ பார்த்தாலும் ஒரே ரோதனை தான் சொல்லி நல்ல ஒரு 4 அடியை போட்டு அதை வெளுவெளுன்னு விழுக்கலாம். அது நம்பர் 2 என்னென்னா, என் தலையெழுத்து, எப்போ பார்த்தாலும் நான் இந்த வீட்டில் வந்து இப்படியே வேலை செஞ்சேன், நான் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிட்டு விடலாம். ஆப்ஷன் 3 என்னென்னா, அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷன் ஒன்று தான், பட் நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரிகர்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பேட்டர்னா என்னென்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இது புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ட்ரிகர்னா என்னங்கிறத நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். நிலை ஒன்றே ஒன்று தான். குழந்தை டீயை குட்டிருச்சு, பட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள கோபமோ இல்லை சோகமோ ஏதோ ஒரு எமோஷன் வந்து உருவாகுது இல்லைங்களா? ஸோ இது நடக்கிறது ஒரு அளவாக, அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம அளவான கோபமோ அளவான சோகத்தையே காட்டுவோம். இப்போது நமக்கு நிறைய நேரங்களில் தெரியும், நம்ம கோபத்தை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் கீழே இருக்கவங்ககிட்டன்னா நம்ம ரொம்ப சுலபமாக வெளிப்படுத்துவோம். ஆனால் நம்மளை விட ஒரு ஹையர் அஃபீஷியல் இருக்காங்க. இப்போ நான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னோடய கொலீக்கிட்ட என்னால் கோபத்தை இது பண்ண முடியும். அதுவே பிரின்ஸிபல்கிட்டையோ இல்லை ஹெச்ஓடிக்கிட்டையோ போய் என்னால் காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கார், இல்லை கிளஸ்டர் ஹெட் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் போய் நம்மளால் கோபத்தை காட்ட முடியாது. அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து அதை ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு எமோஷனை எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணும்போது அதை ட்ரிகர் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இன்னும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம தீபாவளிக்கெலாம் வந்து ரோல் கேப் வெடிப்போம் இல்லைங்களா? அப்போ அதை ரோல் பண்ணி நம்ம அந்த இதில் வச்சுட்டு வெளியிலேருந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒன்று ஒன்றா வெடிக்கும். சரிங்களா? சப்போஸ் உள்ளே அந்த ரோலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றுமே நடக்காது இல்லைங்களா? அப்போது ஒரு சில பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அதாவது எமோஷ்னலி ரொம்ப மெச்சூர்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் புத்தரை வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போது புத்தரை வந்து ஒருத்தர் வந்து அவரை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயே ரொம்ப கோபமாக வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் பேசாமலே இருக்கிறாரு. நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ புத்தர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டால் தானே எனக்கு பிரச்சனை. நான் தான் நீ கொடுத்ததை நான் வாங்கவே இல்லையே, நீ கொண்டு வந்தது உன்கிட்டயே தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் புத்தர் இந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அவரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன். ட்ரிகர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக இருந்து வர்றது தான். உள்ளே நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். அப்போது ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அழறாங்கன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அவங்களால அழுகையை நிறுத்த முடியாது. அப்போது அவங்களுக்குள்ள நிறைய சொல்லப்படாத சோகங்கள் வந்து உள்ள நிறைய இருக்கும். பட் அதை வெளிப்படுத்த தெரியாமல் அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் வந்து எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னா இவங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு. அப்போது எல்லா அழறவங்களும் ட்ராமா பண்ணுறவங்க கிடையாது. பட் அதாவது யாராவது ஒருத்தவங்க தன்னை எமோஷ்னலி வீக்காக காமிச்சுக்கணும்னு அவங்களே விரும்புவாங்களா? இல்லை இல்லையா? அப்போது அந்த மாதிரி சமயங்களில் வந்து என்னென்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக தே வில் புட் அ மாஸ்க். அந்த மாஸ்க் தான் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கோபம். அப்போது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக அவங்க
அந்த மாதிரி காட்டிக்காமல் இந்த மாதிரி வந்து காட்டிக்குவாங்க. பட் ஏதோ ஒன்று நமக்குள்ள இந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் வைக்க அது ஏதோ ஒரு சின்ன சின்ன ட்ரிகர் வரும்போதெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தா நடிக்கிறதுக்கு, அதாவது 5 ரூபாய்க்கு இவ்வளோ நடித்தா போதும்னு இருக்கும் இல்லையா, ஆனால் நம்ம 5 லட்சத்துக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்போது என்ன நடந்தாலும் நம்ம ரியாக்ஷன் மாறாமல் இருக்கணும், இல்லை நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஜாயின் இன் மை மெடிடேஷன் கிளாஸ். நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய பர்சனல் கோச்சிங் வேணும்னா நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா என்னோடய மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.